சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி 12ஆம் வீட்ல நீச்சமாறார். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தூரதேச பயணத்துக்கு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனா கிடைக்காது. ஆன் சைட்டுக்கு உங்களுக்கு இது குடுத்துருவாங்க எல்லாமே. ஆனா ஃபைனல் எலிமெண்ட்ல அந்த டிக்கெட் எடுக்கும்போதோ, அல்லது விசாவுக்கு கரெக்ட் ஆகும்போதோ, சம்திங் ஸ்டாம்பிங் ப்ராப்ளம் அங்க ஏற்பட்டுரும். சின்ன விஷயம் ஆனா பெருசா தடையெல்லாம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் டிக்கெட்ல வந்திருக்கும். எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி ஃபைல்ல வச்சிருப்பாங்க. ஆனா ஃப்ளைட் ஏறும்போது தான் போய் டிக்கெட்ட குடுக்கும்போது பார்த்தா, "சார் இந்த ஸ்பெல்லிங் உங்களது இல்லாம இருக்கு. ஸோ சாரி சார்" அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இந்த ஃப்ளைட்ல நீங்க முடியாதுன்னு சொல்லி தள்ளி வச்சுடுவாங்க. அப்ப பாருங்களேன், எல்லா விஷயமுமே லாஸ்ட் மினிட் ஸ்டக் அப்படின்றது இருக்கும். அப்பா, அம்மாவ எடுத்தெறிஞ்சு பேசிறக்கூடாது. ஏன்னா 4ஆம் வீடு அப்படின்னு சொல்றது சுகஸ்தானம் மட்டும் இல்ல, தாயினுடைய விஷயம். அதே மாரி சின்ன சின்ன விஷயங்கள் அம்மாவ பார்க்கும்போதும், அப்பாவ பார்க்கும்போதே உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். அந்த எரிச்சல்ன்றது பொதுவாவே சிம்மராசி கோவத்துக்கு சொல்லவே தேவையில்ல. இப்ப அந்த எரிச்சலான வார்த்தை எல்லா விஷயத்திலயும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திக்குவாங்க. 4ஆம் வீடுன்றது வீடு, சுகம், வண்டி இதுலலாம் ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப ஆஸ் ஆன் தி ஃப்ளோ கட்டிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப இன்ஜினியரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம போணும். இந்த சமயத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட சிறப்பு கிடையாது. சூரியனையும், செவ்வாயையும் சேர்ந்து வழிபடணுன்றது தான் இங்க முக்கியமான கருத்து.